அன்பு, லவ் பிட்வீன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மூன்றாவது ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்புக்கு பேர் என்ன அப்படின்னா எரோஸ் அப்படின்னு பேர். எரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொமான்டிக் லவ், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு. அது மூன்றாவது விதத்தில் சொல்லப்படுகிறது. நான்காவது ஒரு அன்பு சொல்லப்படுகிறது ஸ்டோர்கே அப்படின்ற ஒரு அன்பு. அப்படி என்றால் லவ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு முறை, அந்த அன்பை குறித்து சொல்லுகிறது. சரி, இப்ப இந்த 4 வார்த்தையில, 4 அன்புல தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னு கேட்டா அகாப்பே, கிவிங் லவ், கொடுக்கக்கூடிய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப பாருங்க, தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் அங்கே அன்பு காணப்படும். எபேசியர் 5:22 படி. இரண்டாவது பாருங்கள், தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் there should be obedience in the family. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் இருக்கு. அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். என்ன? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். we have to obey to God first. முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் எப்போது தேவனுக்கு கீழ்ப்படிகிறோமோ ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தில் உள்ளவர்களையும் நாம் கீழ்ப்படிவோம். so obey to God, then obey to one another. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், பின்பு ஒருவருக்கு ஒருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது என்ன? what is obedience? what God says to do and when he says to do and how he says to do, that is obedience. கீழ்ப்படிதல் என்பது என்ன? ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ, எப்பொழுது செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே அப்பொழுதே செய்வதே கீழ்ப்படிதல். இங்கே தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் அது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கு. பாருங்க, நமது குடும்பத்துல இந்த கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. இப்ப கணவர் வந்து இங்க வந்தாருன்னா மனைவி இங்க இருக்க மாட்டாங்க. கணவர் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னா மனைவி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை. அதே மாதிரி அவங்க சாப்பிடும் போது இவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க குரலே பாத்தீங்கன்னா ரொம்ப டோன் பயங்கரமா இருக்கு. வா அப்படின்னு கூப்பிடுவாரு. அவங்க பயந்துட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் நாளடைவில் மாறிடுச்சு. சரி, ஒருபோதும் கணவனுக்கு மனைவி தாழ்ந்தவர்கள் அல்ல. சரியா? மனைவி கணவனுக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல, அவரும் அப்படித்தான். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நம் எல்லோரையும் சரிசமமாக அவர் வைத்திருக்கிறார். நாம் எல்லோரையுமே அவரது சாயலாக படைத்திருக்கிறார். அப்ப கணவனை விட மனைவி பெரியவர்களோ, மனைவியை விட கணவர் பெரியவரோ இல்லை. இருவரும் they are equal to God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக சமநிலையில் இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம் எல்லோரையும், அதாவது ஆணையும் பெண்ணையும் அவர் சாயலாக படைத்தார். we all are created in the image of God. தேவ சாயலில் நம்மை அவர் படைத்திருக்கிறார். இந்த தேவ சாயல் என்பது என்ன? தேவன் எவ்வாறு நம்மை படைத்திருக்கிறார் என்று கேட்டால், நமக்கு அறிவை கொடுத்தார். அறிவோடும் உணர்வோடும் விருப்பங்களோடும் படைத்திருக்கு. அப்ப தேவனுடைய பார்வையில் நாம் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறோம். எனவே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, தேவனால் இணைக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் மரியாதை இருக்கும். ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். இந்த மரியாதை அப்படின்னு சொல்லும்போது சில பேர் பாருங்க, நம்ம குடும்பத்துல சேர்ந்து சில டிசிஷன் எடுக்கும், தீர்மானங்கள். அப்ப நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது வீட்டுல சொல்லுவாங்க, இல்ல இல்ல இப்படி செய்யாதீங்க. உடனே என்ன சொல்லுவ, அமைதியா இருக்கு, உனக்கு தெரியுமா, நீ பாட்டுல வந்து காரியத்தை குழப்பி விட்டு பேசாம அப்படி சொல்லுவோம். அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். we have to respect their words. so கணவன் மனைவி இணைந்து அவர்கள் தீர்மானம் எடுக்கும் போது அல்லது ஒரு காரியத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது ஒருவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க, தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் எபேசியர் 5:22-30 படி there should be unity in the family. அதிலே இசைவு காணப்படும். சரியா? அப்ப முதல் பாயிண்ட் நான் முடிச்சிட்டேன். இந்த நாசரேத்தினுடைய குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம். தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில்
அங்கே அன்பு காணப்படும், அங்கே கீழ்ப்படிதல் காணப்படும், அங்கே மரியாதை காணப்படும், அங்கே ஒன்றிசைவு, ஒரே மனம் அங்கே காணும். சரியா? இரண்டாவது, நாசரேத்தினுடைய குடும்பத்துக்கு நாம் வருவோம். இந்த நாசரேத்தினுடைய குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம். தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் எபேசியர் 5 படி அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நான் சொன்னேன். இன்னொரு காரியத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கு. இவர்களது இணைப்பில் தேவ சித்தம் இருக்கிறது. தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார், அவர்களை கருவிகளாக பயன்படுத்தினார், அநேகருக்கு சாட்சிகளாக இவர்களை பயன்படுத்தினார். இப்ப தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மை குடும்பமாக பல வருடங்கள்ல முன்பதாக நம்ம இணைத்திருக்கிறார். நாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? வாட் இஸ் வில் ஆஃப் காட்? தேவனுடைய திட்டத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவரது சித்தமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் நோக்கத்தை, திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப தேவன் என் வாழ்வில், நம் வாழ்வில் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை அதை அறிந்து விருப்பத்தோடு அதை நிறைவேற்றுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய சித்தத்தின் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் பெர்ஃபெக்ட். தேவனுடைய சித்தம் என்பது பரிபூர்ணமானது. ஏசாயா 55:8-9 ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் இட் இஸ் பர்சனல். இது தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படும். இட் இஸ் டெஃபினிட். அது உறுதியான முறையில் சொல்லப்படும். இட் இஸ் ஸ்பெசிபிக். அது சிறப்பான முறையில் அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 பவுல் இந்த கேள்வியை கேட்கிறார். லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அப்ப தேவனுடைய சித்தம் அது தனிப்பட்ட விதத்திலும், அது குறிப்பிட்ட விதத்திலும், அது நிச்சயமான முறையிலும் காணப்படும். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை பற்றி வேதத்துல பொதுவான சித்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன? யோவான் 3:16 படி எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பது அவரது சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 படி எல்லோருமே ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். 1 பேதுரு 3:17 எல்லோரும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது அவரது சித்தம். 2 பேதுரு 3:9 படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ்வது அவரது சித்தம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-21 நாம் பாடுகளை அனுபவிப்பது அவரது சித்தமாக இருக்கிறது. இதெல்லாம் பொதுவான சித்தம். இருப்பினும் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிச்சயமான ஒரு குறிப்பிட்ட சித்தத்தை அவர் நமக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, எவ்வாறு இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது என்று கேட்டால், அப்சல்யூட் ஃபெய்த் இன் காட். தேவனிடத்தில் முழுவதுமான விசுவாசம் வைத்தலின் மூலம் அந்த சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். டோட்டல் சரண்டரிங், நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவரது சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ரினியூவிங் அவர் மைண்ட், நமது சிந்தையை புதுப்பித்தலின் மூலம் நாம் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த சித்தத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, த்ரூ காட்ஸ் வேர்ட். ஆவியானவர் வசித்தலின் மூலமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நம் மூலமாக பேசுவதன் மூலமாக, அவரது வழங்குதலின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப நாசரேத்தினுடைய குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம். இன்றைக்கு நமது குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்டிருக்குமானால் நமது குடும்பங்களில் இந்த விஷயங்கள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த நாசரேத்தினுடைய குடும்பம் சகோதரர் பரந்தாமன் வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பார்த்தா நான் முடிக்கணும் அப்படின்னு தெரியுது, நடந்து வர்றாரு. மணி 11:20 ஆயிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடும். ஓகே. இரண்டாவது, இந்த நாசரேத்தினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும், நல்லா கவனிங்க, அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த குடும்பம். அதை எப்படி கூட நான் சொல்லலாம். அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தாலும் வசித்தாலும் ஆண்டவரை தேடுவது அல்லது ஆண்டவருடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுத்த குடும்பம்.
நீங்க 41வது வசனம் 42ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்க வர்றாங்க? நாசரேத்திலிருந்து ஜெருசலேமுக்கு வராங்க. பாருங்க, நாசரேத்திலிருந்து ஜெருசலேமுக்கு 90 மைல். சரியா? அதாவது 90 மைல். 90 மைல் என்பது என்ன? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மைல் அப்படின்றது 1.5 கிலோமீட்டர். சரியா? அப்ப அவ்வளவு தூரம் அவங்க என்ன செய்யறாங்க? வராங்க. எதுக்கு? செலிப்ரேட்டிங் தி ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக வராங்க. சரி, இப்ப யோசிங்க, எருசலேம்ல அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே பண்டிகைகளாலே நிரம்பி இருந்தாங்க. 7 பண்டிகைகள் அவங்க கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இடைப்பட்ட காலத்துல கூட ஒரு வெளிச்சத்தின் பண்டிகை அப்படின்னு சொல்லி சேர்த்து கொண்டாடினாங்க. அதை நீங்க யோவான்ல கூட நீங்க பார்க்கலாம். சரி, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். சங்கீதம் 121 சங்கீதம் கூட இதன் பின்னணியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்வேன்? ஏறெடுப்பேன். இப்ப அவர்கள் தங்களது விழாக்களை கொண்டாடுவதற்கு அவர்கள் எருசலேமுக்கு செல்லும் போகும்போது பல இடைஞ்சல்கள் அவர்களுக்கு உண்டு. வழிப்பறி திருடர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தங்குவதற்கு போதுமானதாக இடமில்லை. ஆங்காங்கே சத்திரங்கள் கட்டப்பட்டிருந்தது. அங்கே வழிப்பறி திருடர்கள் இருந்தார்கள். பிரயாண போக்குவரத்து வசதிகள் இல்லை. இருப்பினும் அவர்கள் தேவனுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்திலும் பண்டிகைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அடிக்கடி எருசலேமிலே பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு கஷ்டம் நீங்க பாருங்க. இந்த கஷ்டங்கள் பாடுகளுக்கு மத்தியிலும் கூட எப்படியாயிலும் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்படி வரும்போது நிறைய கொள்ளையர்கள் இவர்களுடைய உடைமைகள், பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அன்றைய நாட்கள்ல கார்லாம் கிடையாது, பைக்லாம் கிடையாது. கழுதையில தான் அவங்க ரொம்ப அதிகமா பிரயாணம் பண்ணாங்க. அதை ஒருத்தர் நிப்பாட்டி அவங்க நிறைய செல்வங்கள் அவங்களோட எடுத்துட்டு போவாங்க. நிறைய பொருட்கள் அவங்களோட கொண்டு போவாங்க. இதெல்லாம் வழிப்பறி திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்க. அப்ப அன்றைய நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்னா, இதை கண்காணிப்பதற்காக பல கோபுரங்கள் ஏற்படுத்தினாங்க. பல கோபுரங்கள் ஏற்படுத்தி அங்கே ஒரு வாட்ச்மேன் மாதிரி நிறுத்தி அங்கிருந்து ஜனங்களை கண்காணித்தார். என்ன நடக்குது, அவங்கள யார் வழிப்பறி திருடர்கள் எதுன்னு அவங்க திருடிட்டு போறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதற்கேற்ற பாதுகாப்பை அவர்கள் கொடுத்தார். சரியா? ரைட். அப்ப என்னுடைய விஷயம், நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அவர்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தார். கிவிங் பிரையாரிட்டி டு காட். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பமாக இருக்கின்றோம். நாம் எதற்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோம்? எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? யாருக்கு நாம் அந்த முதலிடத்தை கொடுக்கிறோம்? ஒருவேளை என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய முதலிடத்தை என்னுடைய படிப்புக்கு நான் கொடுக்கிறேன்னா, காலையில கூட சகோதரர் கேட்டார், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் படிப்புக்கு நம்ம ஒதுக்குறோம். ஆனால் அந்த பிள்ளைகளே தேவ சமூகத்தில் அமர வைத்து அவர்களுக்கு வேதத்தை விளக்கி சொல்லி ஆண்டவருடைய பாடல்களை பாடி அவர்களை வளர்ப்பதில் நாம் தோல்வி அடைகிறோம். மிஞ்சி போனா ஒரு 15 நிமிடங்களுக்கு அப்பால் நம்மால் கொடுக்க முடியல, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த ஒரு குடும்பம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்த, முதலிடம் கொடுத்த குடும்பம். நாம் நமது படிப்புகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம், நமது வேலைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம், நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பணத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏன், சில பொழுதுபோக்குக்கு கூட நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். நமது ஆடை அணிதல், சாப்பிடுறது, நிறைய காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்கள், தேவனால் இணைக்கப்பட்ட அந்த இணைப்பினுடைய அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். You put God first. தேவனை நாம் முதலிடம் வைக்க வேண்டும். தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் தேவனுக்கு முன்னுரிமை, முதல் உரிமை அவர்கள் கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். தேவன் மட்டுமே முதன்மையானவராக இருக்கிறது. மூன்றாவது, இந்த குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம், இந்த நாசரேத்தினுடைய குடும்பம் நல்ல உறவில் இருந்தார். சரியா? நல்ல உறவில் இருந்தார். என்ன உறவு அங்கே நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க, 44வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தினர்கிட்ட விசாரிக்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம்.
சரி, அப்ப நல்ல உறவு, குட் ரிலேஷன்ஷிப். இந்த உறவு அப்படின்னு சொல்லும்போது முதலாவது தேவனுடன் நல்ல உறவு வைத்திருப்பது அவசியம். ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனுடனான நல்ல உறவு முதல் உறவு. அப்ப தேவனுடனான உறவு சரியாக இருக்கும்போது மற்ற உறவுகள் சரியாக அமையும். நான் எப்போது தேவனுடன் சரியான உறவு கொண்டிருக்கவில்லையோ, அல்லது எனக்கு சரியான உறவு நான் தேவனோடு வைக்காமல் இருக்கும்போது மற்ற உறவுகள் தவறான முறையிலும் குழப்பமான முறையிலுமே இருக்கும். அதுக்கு சந்தேகம் இல்லை. அப்ப நாம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம் தேவனோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். நமது மனைவி பிள்ளைகளோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். நாம் சார்ந்திருக்கிற சபையில் நல்ல உறவு முறை இருக்க வேண்டும். நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தில் நல்ல உறவுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேவ வார்த்தையை நாம் அவர்களுக்கு அறிவிக்க முடியும். அப்ப அந்த நாசரேத்தினுடைய குடும்பம் அவர்கள் நல்ல உறவில் இருந்த குடும்பமாக இருந்தார். நான்காவது, இந்த குடும்பம் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்த ஒரு குடும்பம். சரியா, கர்த்தர் சொன்னதை அதை அப்படியே அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு நமது குடும்பங்களும் ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடிய கீழ்ப்படியக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. நீங்க பைபிள்ல பார்க்கலாம், யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நேற்று 2 நபர்களை பற்றி நான் சொன்னேன். ஆபிரகாம், அவர் தேவனை விசுவாசித்தது மட்டுமல்ல, அவர் கீழ்ப்படிந்தார். அங்கே அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நோவா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார், அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். புதிய பாடல் கூட பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த முதல் அற்புதம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதே மாதிரி செஞ்சாங்க, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப கர்த்தர் சொன்னதை நாம் அப்படியே செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கு. அது மட்டுமல்ல, 5வது, மனைவி, நல்லா கவனிங்க, கணவனை முதலிடம் வைத்த ஒரு குடும்பம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது மனைவி கணவனை முதலிடம் கொடுத்தாங்க. அது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய குடும்பங்கள் இதற்கு உதாரணம். ஏன்னா புருஷன் என்பவர் அல்லது கணவர் என்பவர் அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக, தலைவராக, அதை வழிநடத்தக்கூடியவராக இருக்கு. அவர் ரெஸ்பான்சிபிள் பர்சன். இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அவர் அங்கே இருந்துட்டார், அவங்க போய் தேடிட்டு வரா. அப்ப கேட்கிறா, அப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உன் தகப்பனும் நானும் அப்படி சொல்றாங்க. நானும் தகப்பனும் அப்படின்னு சொல்லல. நான் உன்னை தேடணும், நான் அப்படின்ற வார்த்தை இங்க இல்லை. உன் தகப்பனும் நானும். அப்ப ஒரு குடும்ப தலைவருக்குள்ள பொறுப்பை அந்த குடும்ப தலைவி புரிந்து வாழ்ந்த ஒரு குடும்பம். சரி, இதுதான் இந்த நாசரேத்தினுடைய குடும்பத்தை பற்றியதான நிகழ்வு. இந்த சத்தியங்களை நீங்களும் நானும் இந்த ஒரு குடும்பத்திலிருந்து சிறிய காரியங்களை அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கு. அப்ப இந்த குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம். தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் அங்கே அன்பு காணப்படும், கீழ்ப்படிதல் காணப்படும், அங்கே மரியாதை காணப்படும், அங்கே அதாவது யூனிட்டி, ஒரே சிந்தை காணப்படும் என்று சிந்தித்து, அது மட்டுமல்ல, தேவ சித்தத்தை செய்யக்கூடிய குடும்பமாக இருப்பார்கள். தேவ சித்தம் எவ்வாறு அறிந்து கொள்ளுதல் என்பதை நாம் சிந்தித்து, இரண்டாவதாக, அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு குடும்பம். சரியா, தேவனை முதலாவது அவர்கள் வைத்திருந்தார். அவங்க தூரம், ரொம்ப வெகு தூரமா இருக்காங்க, இருந்தாலும் ஆண்டவரை தேட வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னுரிமை, முதல் உரிமை அவர்கள் கொடுத்தார். மூன்றாவது சிந்தித்தோம், அக்கம் பக்கத்தினரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, நல்ல உறவு கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறவு கொண்டிருக்க வேண்டும். என்ன, நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை நம் மூலமாக காண வேண்டும். ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேர் வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க சபைக்கு வரா? கை தூக்குங்க. ஒரே ஒரு சகோதரர் மட்டும் தூக்குறாரு. ஏன்னா நமக்கு எதிரியே யாரு சொல்லுங்க? சாத்தான் கிடையாது.
பக்கத்து வீடு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேரு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாம் சுவிசேஷத்தை நாம் சொல்லி இருக்கோம்? அவங்களோட முதல் நல்ல உறவுல இருக்கிறோம். ஜான் மார்க் தூக்குறாரு. ஏன்னா அவங்க நம்ம நல்லா இருந்தா நல்லா இருக்க விடுறது இல்ல, சண்டை போட முயற்சி செய்வாங்க பாருங்க. சோ the social relationship is important. அடுத்து பாருங்க, இந்த குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. நான் அடிக்கடி நான் நினைக்கிறது, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நிக்க போறோம் ஒரு நாள், ஆமாவா இல்லையா? அப்படி நிக்கும் போது ஆண்டவர் ஒருத்தவங்க வர சொல்லி, பாப்பா நீ என்ன செஞ்ச? அப்ப நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றோம். ஆண்டவரே, நான் உமக்காக அதை செஞ்சேன், ஊழியருக்கு கொடுத்தேன், நான் கூட்டங்களுக்கு போனேன், ஆவிக்குள்ள வளர்ந்தேன், நிறைய செய்தி கொடுத்தேன், நிறைய டீச் பண்ணேன், நிறைய உதவி செஞ்சேன், சாப்பாடு போட்டேன், எல்லாமே நம்ம சொல்றோம். ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான்னு வைங்க, நீ செஞ்ச ரைட்டு, ஆனா நான் சொன்னது நீ செஞ்சையா அப்படின்னு கேட்டா நமக்கு பதில் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசி. சோ அப்ப கர்த்தர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். சில நேரங்கள்ல நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்போம், நாம ஜெபிப்போம், ஆண்டவர் அப்ரூவ் பண்ணிட்டார், இதை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு செய்வோம். ஆனா நிச்சயமா அதுல தேவனுடைய சித்தம் இருக்காது, தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அப்ப கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். மனைவி கணவனை முதலிடம் வைத்த அந்த பொறுப்பை உணர்ந்த ஒரு குடும்பமாக இருந்தது. எனவே அன்பானவர்கள், நீங்களும் நானும் தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கான பங்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உள்ளதாக இருந்தால் ஒழிய நாம் அந்த முக்கியத்துவத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த குடும்பத்தை போல நீங்களும் நானும் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. தேவன் நாமம் மையப்படும். செய்தியிலே கேட்டவனமாக நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து கேட்டோம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் அதை நாம் அத்தியாசப்படுத்துவோம். கேட்ட செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆரணி சபையிலிருந்து வந்திருக்கிற சோழன் ஈஸ்வரையா ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு டீ பிரேக் இருக்குது, 1/4 மணி நேரம். ஆகவே டீ சாப்பிட்டு சரியாக 15 நிமிடத்துக்குள்ளாக மறுபடியும் இந்த ஆளுக்கு திரும்பி வரும்படியாக நம்முடைய நாமத்தை கேட்கிறோம். ప్రార్థన చేసుకుందాం. విస్తారంగా మమ్మల్ని ప్రేమిస్తున్న ప్రియ పరలోక తండ్రి, నీ ఉన్నతమైన నామమును బట్టి నీకు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నామయ్యా. దేవా, మేము ప్రార్థించి ఎదురు చూసిన రీతిలో నైనా నువ్వు చేసిన అద్భుతమైన కార్యాలను బట్టి నీకు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాం. ముఖ్యంగా ప్రభువా, ఈ మధ్యాహ్నం వేళ సమయంలోనైనా నీ దాసును నిలబెట్టి నైనా మీరు మాట్లాడిన ప్రతి ఒక్క మాటను ప్రభువా నైనా నీ బిడ్డలమైన మేమందరము కూడా ఆలకించున్నాం. ఎందుకంటే ప్రభువా, కుటుంబంలోనైనా పెద్దవారు పిల్లలు అందరూ కూడా నైనా ఒక కుటుంబం ఎలా ఉండాలి, దేవుని పట్ల ఎలాగ విశ్వాసం చూపించాలి, అదేవిధంగా దేవునికి ఎలాగ లోబడి ఉండాలి అని చెప్పని నైనా నీ అమూల్యమైన మాటలు మాకు వినిపించారు. దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాం. అదేవిధంగా నైనా మేము కూడా ప్రభువా మీరు చెప్పిన మాటల ప్రకారంగా మేము లోబడేవారిగాను దేవా, మా కుటుంబాలు కూడా నైనా అలాగా జీవించడానికి మీరు కృపను అనుగ్రహించిన దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాం. కాబట్టి ప్రభు, ఇంతవరకునైనా మీరు నీ దాసుని నిలబెట్టి మీరు మాట్లాడించిన దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు చెల్లించుకుంటూ మా ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామములో స్తుతించి ప్రార్థన చేసి అడిగి వేడుకుంటున్నాం మా పరమ తండ్రి. ఆమేన్.